गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம கிருபாலுவான பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால உலகத்தையே சாப்பிட விடக்கூடிய அந்த ஹாலாஹல விஷத்தை பரமேஸ்வரன் சாப்பிட்டு எல்லோருக்கும் அபயம் கொடுத்தார். நீலகண்டமாக பிரபு இருந்து கொண்டு அந்த விஷமே அவருக்கு பூஷணமாக மாறிடுது லோகக்ஷேமார்த்தம் பண்ணும்போது அப்படின்ற உயர்ந்த தத்துவத்தை லோகத்துக்கு காண்பித்து பரமேஸ்வரன் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணினார். இந்த ஹாலாகல விஷத்தினால வருது அதுலேருந்து வந்தக்கூடிய அந்த பயத்தை போக்கினார் அப்படின்றதோட போன அத்தியாயம் பூர்த்தி ஆறுது. மேலே இந்த 8வது அத்தியாயத்தில் மேலே இந்த அமிர்த மசனம் கடைய ஆரம்பிக்கிறான். அமிர்தம் வரணுன்றதுக்கு தானே கிடைக்கிறான். இப்போ இந்த ஹாலாகல விஷமானது அது பங்குட எடுத்து பட்டுவாடா பண்ணி எடுத்துனோடனே மேலே அமிர்த மசனம் பண்ணணும். எல்லோரும் உற்சாகமாக அந்த மந்திரமலையை கடைய ஆரம்பிக்கிறா. இப்போ தான் சூடு பிடிக்கிறது. நல்லா அவள் கடைய ஆரம்பிக்கணும்னு உற்சாகமாக கடையிறா. கடையும் போது அந்த உள்ளேந்து இந்த நம்ம அந்த வெண்ணெய் வேணுங்கிறதுக்காக கடையும் போது கடையிறோம் என்னடா வெண்ணெய் வரலன்னு இந்த வெண்ணெய் வர ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அது எப்படா வரும்னு பார்த்துட்டு இருப்போம். இந்த வெண்ணெய் கிடையாது, சந்தனம் அரைக்கிறது, இந்த சமயத்துலலாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும் அந்த பலன் வரத்துக்கு. அரைப்போம் அது கொஞ்சம் கையில் இடுற மாதிரி வரைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். சந்தனம் அது எப்படா வரும்னு பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி வெண்ணையும் அப்படி தான், அதுவும் கையால் கடையும் போது அது எப்படா வருதுன்னு பார்த்துட்டு இருப்போம். அதே போல் இந்த அமிர்தம் எப்படா வருதுன்னு இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்த்துட்டே இருக்கும்போது முதல் பொருளாக ஹாலாஹல விஷம் வந்தது. 2வது பொருளாக காமதேனு வந்தாள். அந்த காமதேனு வந்த உடனே பிரம்ம ரிஷிகள்லாம் பார்த்தா எங்களுக்கு அக்னிஹோத்திரத்துக்கு பிராமண தர்மத்துக்கு எங்களுக்கு அனுஷ்டானத்துக்கு பசுமாடு வேணும் அப்படின்றதுனால இந்த காமதேனு அம்மாவை நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த காமதேவனை வச்சுன்னு போகிறா பிரம்ம ரிஷிகள்லாம். இந்த காமதேனு கிட்ட எந்த பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அந்த மனசில் நினச்சது கொடுக்கும் அப்படின்றது உயர்ந்த பெருமை இந்த காமதேனுக்கு. அடுத்ததாக கடைய ஆரம்பிக்கிறான். 3வது பொருளாக உச்சை ஸ்ரவஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு குதிரை வருது. அந்த குதிரையை பார்த்தோடனே மகாபலி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே பகவான் சரி அப்படின்ட்டார். இது மகாபலி எடுத்துட்டான் உச்சை ஸ்ரவஸை. அடுத்ததாக ரொம்ப அற்புதமாக வெள்ளேன்னு இந்த கைலாசமலம் போல ஒரு மலை போல ஒரு யானை வருது. அதில் 4 தந்தங்கள் கூர்மையாக இருக்கான். அப்படியே அது குத்தினா அந்த சத்ருக்களை அது தூக்கி போடுவது போல அப்படி ஒரு அற்புதமான ஒரு யானை, இந்த போர் யானை மாதிரி இருக்கு. அந்த யானை விஸ்தாரமாக மேலே நின்று போர் பண்ணுவதற்கு சௌக்கியமாக அப்பேற்பட்ட ஒரு யானை ஐராவதம் அப்படின்ற ஒரு யானை வருது. இந்த யானையை பார்த்த உடனே அந்த அசுரர்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கு. இப்போ சாமி இதை எடுத்துட்டு இருக்கலாமோ இந்த உச்சேஸ்வரசு பதிலாகன்னு ஐராவதத்தை இந்திரன் தான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டார். ஒவ்வொருத்தர் பொருள் ஒவ்வொருத்தர் எடுக்கிறது போல ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்திரன் ஐராவதத்தை எடுத்ததை எல்லோரும் ஆமோதித்தார்கள். அடுத்ததாக 5வது பொருளாக கௌஸ்துபம் அப்படின்னு அந்த மணி வெள்ளை வருது. இதுக்கு என்னதான் விலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த மணி. அதை பார்த்தார் பகவான் தனக்கு வேணும்னு எடுத்துட்டார். அதை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு பொருள் வேண்டாமான்னு சொல்லிட்டு பகவான் அந்த கௌஸ்துபத்தை எடுத்துட்டு தான் கழுத்தில் தரிச்சென்றார். பிரம்மனிஷ்டால் சொல்லும்போது இதை தரிச்சென்றதுனால என்ன அவர் அழகா இருக்க போறாரா உலகத்தில் இருக்கிற மாதிரின்னு. என்ன ஆச்சரியம்னா அந்த கௌஸ்துபம் அவர் எடுத்துன்றதுனால அந்த கௌஸ்துபத்துக்கு பெருமையா. ஏன்னா எல்லோரும் கௌஸ்துபத்தை பகவான் எடுத்தாண்டார்னு மற்ற மணிகளுடைய பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த கௌஸ்துபம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்சும் அது காரணம் என்னன்னா பகவான் எடுத்துன்றதுனால. அப்படி பகவானே ஆசைப்பட்டு எடுத்துட்டார் அந்த கௌஸ்துபத்தை. அப்பேற்பட்ட பாக்கியம்னு 5வது பொருளாக இந்த கௌஸ்துபத்தை சொன்னார். அடுத்தது 6வது பொருளாக கல்பக விருட்சமானது வந்தது. அந்த கல்பக விருட்சம் தேவலோகத்தில் தான் போய் இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய பிராப்தம். அதனால தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு அது தேடி போயிடுது. அடுத்ததாக அப்சரசுகள் வந்தார்கள். 7வதாக இந்த அப்சரசுகள் வந்தால் யார் பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஆனால் பகவான் தேவதா பட்சமாக இருக்கிறதுனால தேவதைகள் தான் ஜெயிப்பான்னு தெரிந்து கொண்டு அவள் யார் ஜெயிக்கிறாளோ அவள் கூட வந்துடலாம் அப்படின்றது போல் அவர்கள் அங்கேருந்து கிளம்பிட்டார்கள் அப்சரசுகள். இன்னார் தான் இங்கே வேணும் அங்கே வேணும்னு சொல்லிட்டு யாரும் அதை பற்றி ரொம்ப ஆசைப்படலை. அங்கேருந்து அப்சரசுகளும் கிளம்பிட்டார்கள். அடுத்ததாக 8வது பொருளாக சாக்ஷாத் மகாலட்சுமி உள்ளேந்து வரா. இந்த பாகவதத்தில் என்ன ஆச்சரியம்னா 8வது ஸ்கந்தம்
8வது அத்தியாயம், 8வது ஸ்லோகம், 8வது பொருள். அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மியோட சகல பாக்கியத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக மகாலட்சுமி இப்படி வந்தான்னு சொல்லிட்டு 8 வர்ணிக்கப்பட்டிருக்கு பாகவதத்தில். மகாலட்சுமி அம்மா வந்ததுக்கு காரணமே இந்த ஸ்ரீனிவாசனை தேடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ரமையாக வரா. ரமா அப்படின்ற பெயர். ஏன்னா அந்த மகாலட்சுமிக்கு எப்போதும் பகவான் கூட நித்திய வாசம் பண்ணணும்ன்ற ஆசை. நித்திய வாசம் பண்ணுவது போல ஒரு இடம் இல்லை. அதனால என்ன பண்ணினான்னா அதே மகாலட்சுமியே இந்த பார்க்கடல்ல உற்பத்தி ஆகி தனக்கு நித்திய வாசம் பகவானுடைய வக்ஷஸ்தலம் வேணும்ன்றதுக்காக சாட்சாத் மகாலட்சுமியே ஒரு அவதாரம் பண்றா. இங்க பார்க்கடல்ல அஷ்ட கலைகளோட 8வது பொருளாக 8வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகமாக மகாலட்சுமி அம்மா வரா. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த அம்பாளுடைய அவதாரம் பாகவதத்தில் வந்திருக்கு. நம்ம பாராயணம் பண்ணும்போது சரியாக பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியினுடைய அவதாரம். எப்படி ஒரு அனுகிரகம்! எனக்கு இது நினச்சா அவ்வளோ ஆனந்தமாகவும் சந்திருப்திகரமாகவும் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கும்போது பகவான் இதை ஏற்றுக்கொள்வது போல இருக்குது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு முதல்லாம் அந்த கால்குலேட் பண்ணும்போது பண்ணி பார்த்தேன். சரியாக பார்த்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அம்மாவோட ஆவிர்வாவம். என்ன ஒரு ஆச்சரியம்! அப்படி கருணையை பொழியக்கூடிய தாயார் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நமக்காக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லோரும் படிக்கணுன்றதுக்காக நம்ம அம்மா மகாலட்சுமி அம்மா ஆவிர்வவிச்சிருக்கா. அப்படி எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாயார். அதனால் அம்பாள் கிருப்பையில் சௌக்கியமாக இருக்கும் எல்லோரும். அப்பேற்பட்ட தாயாரோட ஆவிர்வாவம் நமக்காக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆறுது. 8வது பொருளாக மகாலட்சுமி வரா. அப்படி மகாலட்சுமி அம்மா வெளில வந்த உடனே மேலே என்ன பண்ணிட்டான்னா எல்லாரும், இந்த அம்மாவுடைய சுயம்வரம் ஆனாதான் மேலே அமிர்தமே அப்படின்னு அப்படி ஒரு அழகு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். எப்படி இருக்கான்னு கருணை கட்டாட்சம் பார்த்தா அப்படி கருணையை பொழியிறா. அப்படி உத்தம ஸ்திரீ லட்சணம். அப்படி கையில் வந்து தாமரை பூ வச்சுண்டு கையில் ஒரு தாமரை மாலையே ஒரு மாலையும் வச்சுருக்காலாம். இது யார் கழுத்தில் போடணும் அப்படின்னு ஆச்சரியமாக அப்படி அம்பாள் ஆவிர்பாவமாய் வந்திருக்கா அப்படின்றது போல பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் பார்த்தா மேலே இந்த அம்மாவுக்கு விநியோகம் ஆனாதான் அடுத்தது அமிர்தமேன்னு சொல்லிட்டு அவாவா கிளம்பினா. அந்த வாசுக்கியை கீழே போட்டான், மந்திரமலை அப்படியே விட்டான். எல்லோரும் போனால் இந்த அம்மாவை பார்த்தா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லோருக்கும் தோன்றது பகவான் மாயையினால. உடனே எல்லாரும் என்ன பண்ணான்னா அவாவா போயிட்டு அந்த பார்க்கடல்லேருந்து பால்லாம் எடுத்துன்னு வந்து புண்ணிய நதியிலேருந்து ஜலங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி அம்பாளுக்கு அத்தியுதமாக அபிஷேகங்கள் நடக்கிறது. அங்கே இருக்கிற பிரம்மரிஷிகள்லாம் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அம்பாள் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் உட்காத்தி வைத்து பிரம்மரிஷிகள்லாம் எப்படி நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணமோ அந்த மாதிரி அங்கே பார்க்கடலில் இருக்கிற பால், அப்புறம் உத்தம ஜனங்கள், பவித்திரமான ஜலம், இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு அத்தியுதமாக ஒரு அபிஷேகம் நடக்கிறது. அந்த அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கிறவா எல்லாரும் வேதம் சொல்கிறா, அப்படி மந்திரங்கள்லாம் சொல்கிறா. ஒரு பக்கம் கந்தர்வர்கள்லாம் கானம் பாடுறா. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா சில தேவதைகள்லாம் வாத்திய கோஷ்டிகள்லாம் வாத்தியம் வச்சுன்னு வாசிச்சுட்டு இருக்கா. இப்படி மங்களகரமாக ஒரு அத்தியுதமான ஒரு அபிஷேகம் அம்பாளுக்கு நடக்கிறது. அபிஷேகம்லாம் முடிய போகிறது. சமுத்திரராஜா பித்ருஸ்தானத்தில் என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒரு மாம்பழம் கலரில் ஒரு பட்டுப்புடவை எடுத்துன்னு வரார். அத்தியுதமாக இருக்கு அந்த வஸ்திரம். அது கட்டின்றாலே மங்களகரமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து மகாலட்சுமிகிட்ட கொடுத்து தரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து வருணன் வந்தார். அவர் வைஜெயந்தி மாலை எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு சமர்ப்பித்து போட்டுக்கணும்னார். அப்புறம் வந்து விஸ்வகர்மா வந்தார். எத்தனை நகைகள் உண்டோ அத்தனை நகையும் கொண்டு வந்து அம்பாள்கிட்ட கொடுத்து சமர்ப்பிச்சா நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு. சரஸ்வதி தேவியே வந்தால் ஒரு அழகான முத்து மாலையம். அந்த முத்துனுடைய விலையே தெரியாது. அப்படி ஒரு விலை உயர்ந்த அந்த முத்து மாலையை கொண்டு வந்து சரஸ்வதி அம்மா மகாலட்சுமிக்கு சமர்ப்பிக்கிறார். அடுத்ததாக பிரம்மதேவன் வர ஒரு ஸ்வயம்வரத்துக்காக ஒரு தாமரை மாலையும் கொடுக்குறாராம் மகாலட்சுமி அம்மாவுக்கு. நாகர்கள்லாம் வந்து அந்த நாகரத்னங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறது. இந்த மாதிரி அவாவா வந்து சமர்ப்பிச்சுட்டு போய் அப்படி மகாலட்சுமி அம்மா அலங்காரம் பண்ணிட்டு வராலாம். பொதுவாக இப்படி அற்புதமாக லட்சணமாக அந்த பிரசன்னமாக இருந்தாலே பொண்ணு பாரு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாளோன்னு. அந்த மகாலட்சுமி அம்மாவே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி அற்புதமாக ஒரு ரூபம், இந்த பிரசன்ன முகத்தோட கருணை திதிம்பிய கட்டாட்சத்தோட இப்படி கையில் மாலையை வச்சுட்டு அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வராலாம் மகாலட்சுமி. அப்படி வரும்போது பார்த்தா எல்லாருக்கும் அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஆச்சரியம்.
அந்த அம்பாளை பார்த்து அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. கையில் மாலை எடுத்துன்னு வரா. தான் வந்து யாராவது ஒருத்தரை புருஷனாக வரிக்கணும் அப்படின்ற அந்த பெண் ஆசைப்படுறான்றது அங்கே இருக்கிறவா எல்லோருக்கும் தெரியறது. அதனால் இப்படி கையில் அந்த மாலையை வச்சுட்டு அம்பாள் நடந்து வரான்னு பிரம்மனிஷ்டால் அப்படி வர்ணிக்கிறார். அந்த கொலுசு சப்திக்க அப்படி ஜல் 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 ஜல்னு நடந்து வராலாம் அம்பாள். இங்கே ஒரு ஸ்லோகம், வாதிராஜர்னு ஒரு மகான், அவர் யாருன்னா இந்த வியாசராயருடைய சிஷ்யர். நம்ம இந்த பஜன சம்பிரதாயத்திலலாம் இந்த பாரோ முராரேன்னு பாடுவோமே, பாரோ முராரே பாலக சூரே சதா விசார சந்தோஷ தீர பாரோ முராரே பாலக சூரே அப்படின்னு ஒரு ஆக்வான கீர்த்தனை, சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு உள்ள கீர்த்தனை. அது இந்த வாதிராஜர் பண்ணது தான். இவர் பண்ணினான்னு நிறையா பேருக்கு தெரியாத, ஆனால் வஜன சம்பிரதாயத்தில் எல்லோரும் பாடின்னு இருக்கா. அப்பேற்பட்ட வாதிராஜர் அவர் வந்து பரம ருக்மிணி பக்தர். அவர் ஸ்லோகம் பண்ணியிருப்பார். இங்கே பிரம்மனிஷ்டால் பண்ண ஸ்லோகமும் அவர் பண்ணின ஸ்லோகமும் ஒரே மாதிரியே இருக்கும். அடிக்கடி நம்ம குருநாதர் கூட இந்த பாக்யாத லக்ஷ்மி பாரம்மாக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் பாடுவார். சிஞ்சன்னூபுர शोभिपाद कमलां मन्दस्मितोद्यन् मुखीं कञ्जाक्षीं कुचभार भीरुविलसन् मध्यां क्वणत्कङ्कणां शंवाद्यैः परिसेवितां सुवसनां जाम्बूनदालङ्कृताम् अम्बां तां प्रणतोऽस्मि कृष्णरमणीं लम्बालकां रुक्मिणीम् அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் வாதிராஜர் பண்ணியிருப்பார். அப்படி அம்பாள் நடந்து வருவது போல இருக்கும். சிஞ்சன்னூபுர சோபிபாத கமலா, நடந்து வரும்போது அம்பாளுடைய கால் ஜல் 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 அப்படின்னு அந்த கொலுசு சப்தம் கேட்கறதான். மந்தஸ்மிதோத்யன் முகீ, அப்படி மந்தஹாச முகத்தோட வரணும். எப்பயுமே அப்படித்தானே இருக்கணும். அப்படி சிரிச்சுட்டே மந்தஹாசத்தோட வரலாம். கஞ்சாட்சீம், கண்கள்லாம் அப்படி பெருசு பெருசா அந்த தாமரை எதிர் போல இருக்கு. குச்சபார பீரு விலசன் மத்தியாம் குவணத் கங்கனாம், ஒரு உத்தம ஸ்திரீ லட்சணம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்து கொண்டு அப்பேற்பட்ட அம்பால பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் சேவிக்கிறா. அப்பேற்பட்ட அம்பாம் தாம் பிரணதோஸ்மி, அப்பேற்பட்ட எல்லோருக்கும் தாயாராக இருக்கக்கூடிய அந்த தாயார் கிருஷ்ணரமணியும், கிருஷ்ணனுடைய ரமணியா இருக்கக்கூடிய அந்த ருக்மிணி அம்மாவை நாம் நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அழகான வர்ணனை. இங்கே என்னன்னா, இந்த ருக்மிணின்னு சொன்னாரோனோ அதில் யாரை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். வைதேகியம்னு சேர்த்துக்கலாம், அடுத்தது வந்து ராதிகாம்னு சேர்த்துக்கலாம், யார் பார்வதியும்னு சேர்த்துக்கலாம். ஆனால் அது வர்ணனைன்றது எல்லோருக்கும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு தாயார் அம்பாளை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு பேரை மாத்திரம் மாற்றிட்டேன்னா அது யாருக்கு வேணாலும் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பண்ணினார் வாதிராஜர். அது திடீர்னு ஞாபகம் வந்தது, அதையும் சொன்ன. அதே மாதிரி பிரம்மனிஷ்டால் அதே மாதிரி தான் சொல்கிறார். அப்படி அம்பாள் கொலுசு ஜல் ஜல் ஜல்லுன்னு சப்திக்க அப்படி நடந்து வராலாம், கையில் அந்த மாலையை வச்சுண்டு. இந்த வேடிக்கையாக அந்த இடத்துல சொல்லும்போது பெரியவர்களாம் என்ன சொல்லுவான்னா, இத்தனை நேரம் விவகாரம் பண்ணிட்டு இருந்தவெல்லாம் அவங்க கையில் எல்லோரும் மேக்கப் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காலாம். அந்த கந்தர்வர்கள், தேவர்கள், அசுரர்கள் அவளுக்கு ஏற்றது போல் அவவா எடுத்துட்டு மூஞ்சில் பவுடர் கீடர்லாம் போட்டுண்டு ஒரு கையில் கண்ணாடிலாம் வச்சுட்டு எல்லாரும் தன்னை அழகாக வாரிண்டு தன்னை பிரகாசப்படுத்திக்கணும்னு அந்த மூஞ்சியில் அந்த சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கம்பீரமாக வரிசையாக நிற்கிறாளாம் எல்லோரும். நம்ம கழுத்தில் மாலை விழாதா, நம்ம கழுத்தில் மாலை விழாதா, நம்ம கழுத்தில் மாலை விழாதான்னு அத்தனை பேரும் காத்துன்னு இருந்தா அப்படின்னு வேடிக்கையாக பெரியவர்கள்லாம் சொல்லுவாள். பிரம்மனிஷ்டால் இப்படி அம்பாள் மாலை எடுத்துட்டு நடந்து வரான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்வயம்வரெல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல அழகனாக, வீரனாக, கம்பீரமாக எந்த புருஷன் இருக்கானோ அவள் கழுத்தில் போய் மாலை அந்த ஸ்திரீ போடுவா, அவன் கூட சந்தோஷமாக இருப்பாள். இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடியது. ஆனால் அம்பாள்
அப்படி ஒரு அழகனை பார்த்துன்னு வரலையா அங்க. யார் குணவானா இருக்கான் பார்த்தாலே தெரியுமா தனக்கு. அப்படி யார் குணவான் எங்க இருக்கான்னு தான் தேடிட்டு வராலாம். அழகு இதை பார்க்கவே இல்லையா அம்பாள். அப்படி குணவானா யார் இருக்கா அவனை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்றது போல ஒரு நாடகம் அது ஒன்று நடக்கிறது. அப்படி நடந்துன்னு வர எல்லோரும் நிற்கிறாளோன்னு அம்பாலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரை பார்த்தாலும் பிடிக்கலையாம். இவன் நம்ம குணத்துக்கு சரி வர மாட்டான், இவன்கிட்ட இத்தனை இருந்தும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சுட்டே இருக்கு அம்பாளுக்கு. அது என்னென்ன அப்படின்றத மேலே அது தெரிஞ்சும் தெரியாதபடிக்கு அந்த இடத்துல இன்னார்னு சொல்லாதபடிக்கு சூக்ஷ்மமாக இவர் அப்படின்றது போல சொல்லுவது போல ஸ்லோகங்களை வர்ணிச்சுட்டு போறார் பிரம்மனிஷ்டார். இப்படி பார்த்துட்டே வரும்போது ஒருத்தர் இருக்காராம். அவர் மகா தபஸ்வி, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். எல்லை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவரே ஒரு கழுத்தில் மாலையை போடலாமோ அப்படின்னு பார்த்தா எல்லாம் இருக்கு, ஆனால் கோபத்தை ஜெயிக்காதவர். இந்த கோபத்தை மாத்திரம் ஜெயிக்கலைன்னா, அந்த கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா ஸ்திரீகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த கோபிஷ்டனாக இருந்தான்னா என் தலையெழுத்தேன்னு இருப்பா. அவன் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை முழுக்க அவனை தவிர உலகத்துக்கு முழுக்க போய் சொல்லின்னு இருப்பா. அதனால புருஷால் யார் இந்த கதையை கேட்டாலும் கோபம் ரொம்ப வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை பற்றியே மோசமாக நம்மளை தவிர உலகத்துக்கு முழுக்க தெரிவது போல் ஆகிடும் இந்த கோபத்தை மாத்திரம் கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா. அதனால் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுட்டு தான் ஆகணும் விவகாரத்துக்காக. அப்பப்போ வேணால் கோபத்தை வர வச்சுக்கலாம், அதனால் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதனால் இவர் கோபத்தை ஜெயிக்காதவர். சும்மா போய் எதுக்கெடுத்தாலும் கோச்சின்னு இருந்தாருன்னா அப்புறம் நிம்மதியாக இருக்க முடியாது, கோபத்தை ஜெயிக்காதவனும் கூட குடும்பமும் நடத்த முடியாது அப்படின்றதுக்காக வேண்டான்னு நினைக்கிறார். யாருன்னா துர்வாசர் முதலிய மகரிஷிகள். அடுத்ததாக ஒருத்தர் இருக்காராம், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, நிறைய நல்ல ஞானம், எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அவர் கூட இருக்கிற சேர்க்கை சரியில்லை. யாருன்னா சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரியருக்கு தெரியாத விஷயம் உண்டோ? இப்போ தேவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுறா, அசுரர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் சுக்ராச்சாரிட்டு தான் போகிறா. அப்போது இது லெவலை பாருங்க, பகவான் எப்படி அவளுக்கு ஹிதம் பண்ணுறாரோ அந்த லெவலுக்கு அசுரர்களை பார்த்துக்கிறாரு சுக்ராச்சாரி. அவர்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது. அவர் மங்களகரமானவர், எங்கே போனாலும் அவர் இந்த கிரகத்தில் இருந்தாலே அவர் வந்தாலே மங்களங்கள் நடக்கும் அப்படின்றது போல ஒரு தன்மை உள்ளவர் அவர். இப்படி இவர் கழுத்தில் மாலையை போடலான்னா சங்க வர்ஜித்தம் அப்படின்ட்டா. சங்கம் சரியில்லை. ஏன்னா பார்த்தாலும் இந்த அசுரர்கள் கூட சுத்தரா, இந்த அசுரர்களோ கள்ள குடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாதபடிக்கு அதர்மிஷ்டர்களாக இருக்கா. இந்த அதர்மிஷ்டர்லாம் ஆற்றுக்கு வந்தான்னா வீடு ரெண்டாக போயிடும், அதனால இது சரி வராது அப்படின்னு மேலே பார்த்துட்டே வரா. அடுத்ததாக ஒருத்தர் இருக்கார், அவர் கழுத்தில் மாலை போடலாமோன்னு நினைக்கிறா. ஆனால் ஒரு தோஷம் தெரியறது என்னன்னா, காமத்தை ஜெயிக்காதவர். சும்மா அடியேன்னு பின்னாடியே சொத்தின்னு இருந்தாலும் அதுவும் விவகாரத்துக்கு சரி வராது. அதுக்காக கண்டிக்காமல் எப்போதும் கோபிச்சுன்னு இருந்தாலும் சரி வராது. எப்பப்போ எது செய்யணுமோ அதை சரியாக செய்யணுமோன்னும் அந்த மாதிரி இது எப்போ பார்த்தாலும் அசடு வழிந்துன்னு பின்னாடியே சுத்தின்னு இருந்தாலும் விவகாரத்துக்கு சரி வராது. காமத்தை ஜெயிக்காதவர்னா இது யாருன்னா சந்திரன். சரி, சில இடத்துல சொல்லும்போது பிரம்மதேவனையும் சொல்லுவா. பிரம்மன் சந்திரன் முதலியவர்கள் வேண்டான்னு நினைக்கிறா. அடுத்ததாக ஒருத்தருக்கான், அவன் திலோகாதிபதி. அவன் எப்பயுமே எல்லா தேவர்களுக்கும் ராஜாவாக இருக்கான், இந்திரன். இந்த இந்திரன் கழுத்தில் மாலையை போடலாமோன்னு பார்த்தா என்னத்தை இந்திரன்னு வேண்டியிருக்கு. ஒருத்தனுக்கு கஷ்டம்னு தனக்கு வந்தால் சொந்த காலில் நின்று தான் அதை சரி பண்ணிக்கணும். அது சரி பண்ணியாகாதுக்கு படிக்கு எப்போதும் அவனை கூப்பிட்டு இவனை சகாயத்தை கூப்பிட்டு பிரம்மதேவன்கிட்ட போவோமா, மகாவிஷ்ணுகிட்ட போவோமா, பரமேஸ்வரன்கிட்ட போவோமா, இல்லை சூரிய வம்சத்தை ராஜாக்களை கூப்பிடுவோமா, இல்லை ஏதாவது பிரம்மரிஷியை போய் பார்ப்போமான்னு சொல்லிட்டு எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் தான் சொந்தமாக எதையும் சரி பண்ண மாதிரி இல்லாதபடிக்கு இப்படி இருக்கிற இந்த இந்திரனுக்கு போய் கழுத்தை நீட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனையும் வேண்டான்னு நினைக்கிறான் அம்பாள். அடுத்ததாக சில தியாகிகள்லாம் இருக்கலாம். சிபி சக்கரவர்த்தி போலன்றான், ஆனால் சிபிலாம் பின்னாடி தான் பிறக்கிறார் இந்த மன்வந்திரத்தில் தான். அது நம்ம புரியறதுக்காக சொல்கிறா. அவெல்லாம் தியாகிகள்லாம் உலகத்தில் தியாகம் பண்ணவர்கள். இப்படி தியாகிகளை பார்த்தா மனசு உருகுமோன்னு அப்படி தியாகிகள்லாம் வந்திருக்கலாம். ஆனால் அவாகிட்டையும் கழுத்தில் மாலை போடணும்னு தோணல மகாலட்சுமிக்கு. என்னென்னா இந்த தியாகிகள்லாம் உண்மையாக தியாகம் பண்ணவா இல்லையா? மறுநாள் கார்த்தால நியூஸில் இந்த கொரோனா பீரியடில் இத்தனை கோடி ரூபா கொடுத்தார் இவர்னு தன் பேரை ப்ராபகண்டா பண்ணிக்கிறதுக்காக தியாகம் பண்ணினவர்கள்லாம் தியாகிகள். அதனால் இதுவும் சுவாரஸ்யம் இல்லை, எதுவுமே ஆத்மார்த்தமாக பண்ணலன்னு அதையும் ஒதுக்கினான். அடுத்ததாக கார்த்தவீரிய அர்ஜுனன் முதலிய மகா வீரர்கள்லாம் நிற்கிறார்களாம். இந்த வீரர்களுக்கெல்லாம் எப்படியாவது நம்ம கழுத்தில் விழும்னு ஒரு ஆசை இருக்குது. அவெல்லாம் பார்த்தா வீரனாக இருக்கானே அப்படி போடலாமான்னு நினச்சா அப்புறமும் வேண்டான்னு தோணுது. என்னென்னா இந்த வீரம், இந்த சரீரபரம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நான் 60 வயசுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் உட்கார வேண்டிதான். இன்னும் வயசாக நடக்க முடியலன்னா வீல் சேர் தான். யாராக இருந்தாலும் இன்னொரு வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும். இந்த வீரம்ன்றது சில நாளைக்கு தான். இந்த சரீரபலம் இப்போ ஏற்பட்ட வீரர்களுக்கு அதுக்கும் மேலே ஒன்று இருக்குன்ற விவேக விஞ்ஞானம்
அப்படிலாம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால சும்மா வீணாக வந்து இந்த வீரன் வீரன் சொல்லின்னு சுத்துறதுனால இது சாஸ்வதம் இல்லாததுனால இவா கழுத்துலையும் போட வேண்டாம் அப்படின்னு அவர்களையும் ஒதுக்கிட்டா அம்பாள். அடுத்தது சில பேர் இருக்கலாம், எப்பொழுதும் எவ்வனமாகவும் எப்பொழுதும் இருக்கக்கூடியவா என்றும் 16. இங்க சொல்லும்போது இந்த இடத்த மார்க்கண்டேயர் முதலிய மகரிஷிகள் அப்படின்னு சொல்றா. அவளும் வந்திருக்காலாம் இந்த ஸ்வயம்வரத்துக்கு. சரி, இந்த மாதிரி மகரிஷிகள் நம்மளுக்கு தீர்க்க சௌமங்கல்யம் இருக்கும், இவளை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம சௌக்கியமா இருக்கலாமா அப்படின்னு ஆலோசிக்கிறா. அப்புறம் மகாலட்சுமிக்கே தோன்றதான், இது வந்து நம்ம பேலன்ஸ் தானே வாழ்க்கை. ரொம்ப பக்தியா அப்படியே இதுவா இருந்துட்டு அப்படியே ஆத்துக்காரையும் கவனிக்காம இருந்தாலும் சரி வராது. அப்படியே பின்னாடி வழிஞ்சுட்டே இருந்துட்டு நீதான்னு சுத்தினாலும் மரியாதை இருக்காது. அதனால இதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரிஷிகள்லாம் வந்து பார்த்து எப்பயுமே இருக்கிறவன் இவளை கல்யாணம் பண்ணிட்டதுனால இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அழகாக டூர் போகிறது, கிரகஸ்தாசிரமத்தை அனுபவிக்கிறது, சௌக்கியமாக இருக்கிறது, கஷ்ட நஷ்டங்களில் பேசிக்கிறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலையா அவருக்கு வந்து இந்த மார்கழி மாதம் போது கார்த்தால எழுந்துட்டு அந்த சிவ பூஜைக்கு வந்து பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு மாமி வேணும். அதுபோல் இந்த மாதிரி பூஜை இத்தியாதிகளுக்கு யாராவது ஒரு ஸ்திரீ இருந்தால் நமக்கு எடுத்து வைப்பாளேன்னு இப்படி பொங்கல் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், என்னையும் பார்த்துட்டு இப்படி இருக்கிறது மாதிரி தானே வேணுன்றது போல் ஹாஸ்யமாக சொல்லுவான் இந்த இடத்துல. அப்படி சொல்லி மகாலட்சுமி இதுவும் நம்மளுக்கு சரி வராது, நம்மளையும் பார்த்துக்கணும், நாமும் இப்படி இருக்கணும்னு நினச்சி வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு இந்த இடத்தையும் சொல்லுவாள். அடுத்ததாக ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, அவர் ஆயுசும் உண்டு, அவர் தான் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கார், எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருக்கார். அவர் வந்து எப்போ பிறந்தார், அவர் எது வழியும் இருப்பார்னு யாருக்குமே தெரியாது, திரிகால சத்தியமாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய மனைவிக்கு பாதி சரீரத்தையே கொடுத்தவர், எப்பொழுதும் இருக்கக்கூடியவர், பிரசன்னமாக இருக்கக்கூடியவர், சாந்தமாக இருக்கக்கூடியவர். இவர் கழுத்தில் போடலாமோன்னு தோன்றது. அது யாருன்னா பரமேஸ்வரனும் வந்திருக்கார் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இங்கே வந்து இன்னார் வந்திருக்கா, இவான்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணலை இவா பேர் அப்படின்றது. ஆனால் பெரியவாலாம் சொல்லும்போது இதை சாமியமாக வச்சு பார்க்கும்போது அவளுடைய சேர்த்து சொல்லுவாள். அப்படி சொல்லும்போது பார்த்தா அங்கே இந்த இடத்துல வந்து இப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்கிறா மகாலட்சுமி, எல்லாம் இருக்கு, ஆனால் இருக்கிற இடம் வந்து ஸ்மசானமாக இருக்கே, கூட இருக்கிறதெல்லாம் பூத்த பேத்த பிசாசங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் கூட கட்டின்னு நம்மளால் வாழ முடியுமா, ஸ்மசானத்தில் எப்படி நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு நினைக்கிறாளாம். இதை வச்சுன்னா இதை பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறா. ஆகையால் கல்யாணம் பண்ணிட்டு போய் வந்து சுடுகாட்டிலெல்லாம் அந்த குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு மகாலட்சுமி நினைக்கிறாளாம். இது ஒவ்வொருத்தர் மைண்டு, யாருமே குத்தம் சொல்ல முடியாது. அதுக்காக இவா வசதி கம்மின்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுவா, தானும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைப்பா, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைப்பா. சில பேர் இருக்கிறது போதும் இருக்கணும்னு நினைப்பா, அந்த மாதிரி இருப்பா. ஆனால் மகாலட்சுமி அப்படி கிடையாது, தானும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை. அதனால் இதுவும் நம்மளுக்கு சரி வராது அப்படின்றாலாம். இதில் என்னன்னா, இதில் நம்ம சாரத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மகாலட்சுமி வந்தது அந்த ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீனிவாசனை விவாகம் பண்ணிக்கிறதுக்காக. இப்படி எத்தனை பேரும் ஆனதுக்கப்புறம் ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம், எல்லோரும் கழுத்தை நீட்டி எனக்கு போடுவாளான்னு இப்படி ஆவலோட பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரம் அப்படி வந்து முகத்தை திருப்பின்னு இருக்காராம். ஏன் முகத்தை திருப்பின்னு இருக்காருன்னா, அது தன்கிட்ட தான் வரும்னு அவருக்கு தெரியும், அதனால முகத்தை திருப்பின்னு இருக்காராம், நிரபேட்சம். அதுக்கும் மேல மகாலட்சுமி என்னன்னா, முதல்ல பார்த்துன்னு வரும்போதே அழகை பார்க்கவே இல்லையணும். அழகெல்லாம் பார்த்தா அந்த வீரர்களோட சேர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த குணத்தை தானே பார்க்குறா. அப்படி குணத்தை பார்த்துன்னு வரும்போது அந்த எல்லா குணங்களுக்கும் டிக் போடுற மாதிரி யார் இருந்தார்னா, அங்கே வந்து மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசன் தான் இருந்தார். அதனால அவர் முகத்தை திருப்பின்னு இருந்தாலும் கூட இவர் தான் என்னுடைய பர்த்தா அப்படின்னு அந்த மாலையை கொண்டு போய் மகாவிஷ்ணுனுடைய கழுத்தில் போட்டான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் வந்து பணம் வேணும் மகாலட்சுமி வேணும் தானே, எல்லோருக்கும் மகாலட்சுமி வேணும் தானே ஆசை. கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி சஞ்சாரம் முழுக்க இதுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும்ன்றது தானே. அதனால் எங்கள் மகாலட்சுமி என்ன சொல்கிறான்னா, நீ உன் கடமையை செஞ்சுட்டு நல்லவனாக இருந்துட்டு நீ இப்படி இருந்துட்டே இருந்தான்னா தேடி வருவாளாம் மகாலட்சுமி. அது இல்லாதபடிக்கு நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்காக இல்லைன்னா மகாலட்சுமி உன் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டா. அப்படின்றது போல் அந்த குணங்கள், அப்புறம் வந்து நல்லவனாக இருந்து கொண்டு நம்ம கடமையை சரியாக செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நீ வந்து வேண்டானாலும் உன் கதவை தட்டிண்டு உன் ஆகத்தை திறந்துட்டு வருவா மகாலட்சுமி. அப்படின்றது போல ஒரு தத்துவம் இங்கே பிரம்மனிஷ்டால் கூடமாக வச்சிருக்கார். ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம்.
இப்படி வந்து கழுத்தில் மாலையை போட்ட உடனே பிரபுவும் பிரசன்னமாயிட்டார். மகாலட்சுமியை விவாகம் ஆடுறதுக்கு தானே அவரும் இருக்கார். உடனே வந்து மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணுறாலாம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நான் வந்து நீங்கள் அப்பப்போ எங்கேயாவது கிளம்பி போய்டுறேன். அப்போ கிளம்பி போகும்போது உங்கள் கூட வர முடியல. அதனால உங்களுடைய மார்பில் நிரந்தரமாக நான் இருக்கணும். அதனால உங்களுடைய மார்பில் நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இப்போ அவதாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வக்ஷஸ்தலத்திலே வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் நான் உங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்ற ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மகாலட்சுமி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணின உடனே அப்படியே நிரந்தரமான ஒரு ஸ்தானம் மகாலட்சுமிக்கு மார்பில் கொடுத்தார் அப்படின்னு அந்த மகாலட்சுமியோடைய அந்த அவதாரம், அந்த ஸ்வயம்வரம் முடிஞ்சு பகவான் ஏற்றுண்டார். அடுத்தது பிரபு அந்த மகாலட்சுமிகிட்ட பார்த்து, அம்மா பணம் வேணும்னா நீ அனுகிரகம் பண்ணாதான் உண்டு, சர்வ மங்களம் வேணும்னாலும் நீ அனுகிரகம் பண்ணாதான் உண்டுன்றது போல அந்த மகாலட்சுமி பார்த்து, உன்னுடைய கட்டாட்சத்தை உலகத்து முழுக்க போடு, எல்லோரும் தப்பிச்சுன்னு இருக்கா, தேவதைகள்லாம் சாபத்தோட சபிச்சுன்னு இருக்கா, அசுரர்கள் தான் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கா, அதனாலே உலகம் இருண்டது போல இருக்கு, உன்னுடைய கட்டாட்சத்தை போட்டு எங்கே பார்த்தாலும் மங்களம் உண்டாக்குவது போல நீ பண்ணணும்ன்றது போல பகவான் சொல்கிறாராம் மகாலட்சுமி கிட்ட. அப்படி மார்பில் இருந்த கொண்டே அங்கே இருக்கிற எல்லோருக்கும் கட்டாட்சத்தை போட்டு சர்வ மங்களத்தையும் கொடுக்குறாளாம். அசுரர்கள் தேவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லோருக்கும் இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால நல்ல செழிப்பாக மாறினது அந்த இடமே அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறா. அப்புறம் இப்படி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இது ஒரு ஸ்வயம்பரம் விவாகம் போல தானே, இது எல்லோரும் பார்த்து அங்கங்கே தேவர்கள் எல்லாம் இப்போ வாத்தியெல்லாம் வாசிச்சுட்டு சந்தோஷப்படுறாளாம். பகவன் மாயையினால இந்த எல்லாரும் கழுட்டு நீட்டின்னு நின்னார்கள். இப்போ தெரிஞ்சிருத்து அதனுடைய உண்மையான விநியோகம் நம்ம நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கிறதானே, அது பகவான் மாயைன்னு அதை மாட்டின்ட்டு இப்படி எல்லோரும் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிட்டார்கள். இதுதான் சரி அப்படின்றது போல எல்லோரும் சந்தோஷப்பட்டு இப்படி விவாகம் மாதிரி நடந்த உடனே எல்லோரும் வாத்தியம் வாசிச்சுட்டு மேலேந்து புஷ்பமாரி பொழிகிறார்களாம் பகவான் மேலேயும் மகாலட்சுமி மேலேயும். இப்படி பிரம்மதேவன் பரமேஸ்வரன் எல்லோரும் தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து புஷ்பமாரி பொழிகிறார்கள். அதே மாதிரி தேவர்கள் பிரம்ம ரிஷிகள் அங்கே வந்துட்டு இருக்கிறவா எல்லோரும் சேர்ந்துட்டு மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா. நீங்கள் அனுகிரகத்தினால நாங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார்கள். அந்த நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்ப கடைய ஆரம்பிக்கிற. அமிர்தத்துக்கு தானே வந்திருக்கா, இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு விநியோகம் ஆயிடுத்து, அடுத்து அமிர்தம் வேணுமே, இப்போ திருப்பி அந்த வேலைக்கு வந்தார்கள், திருப்பி கடைய ஆரம்பிக்கிறா. அடுத்தது வாருணி அப்படின்றவள் வரா. இந்த வாருணி யாருன்னா இந்த கல் தான் வாருணின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அது ஒரு ஸ்திரீ ரூபமாக வருது. உடனே அசுரர்கள்லாம் பார்த்தா எங்களுக்கு தான் இது வேணும், நாங்கள் இதை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு அவள் எடுத்துட்டா. சரி அப்படின்னு போனால் அந்த வாருணியை அசுரர்கள் எடுத்துட்டா. அடுத்ததாக கடையிறார்கள். நல்கு பிரகாசம் அமிர்தம் வருவது போல தெரிகிறது. ஆசையாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பார்க்கடல்லேருந்து பகவான் ரூபமாகவே பார்த்தா பகவானே வருவது போல இருக்கு. சதுர்புஜத்தோட சுருண்ட கேசங்கள், தலையில கிரீடத்தோட பகவானே உள்ள பகவத் ரூபமாக வரார். அவர் யாருன்னா தன்வந்தரி, சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம் தான் தன்வந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில ஆயுர்வேத சாஸ்திரத்தினுடைய எப்படி ஆயுர்வேத சிகிச்சை பண்ணணும் அந்த சாஸ்திரத்தினுடைய அந்த புஸ்தகமும் மற்றொரு கையில அமிர்த கலசத்தையும் எடுத்துட்டு வெளில வரார் தன்வந்தரி பகவான் அப்படின்னு. இந்த தன்வந்தரியே சாட்சாத் நாராயணனோட அவதாரமாக சொல்லப்படுறது. அவர் அமிர்த கலசத்தோட வெளில வரார். இப்படி வெளில வந்த உடனே அப்படியே குபீர்னு பாஞ்சான் அசுரர்கள்லாம் அந்த அமிர்த கலசத்தை தூக்கின்னு ஓடிட்டான். இப்போ வந்து கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் கிடையாது அமிர்த கலசம், இதுக்கு தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், இது இனிமேல் எங்களுக்கு தான் அப்படின்னு எடுத்துன்னு கிளம்புறான். பகவான் என்ன நினச்சாருன்னா, முதல்ல அமிர்தம் கொடுங்கோ பார்த்துக்கலாம் தான் சொன்னார். அதுக்கப்புறம் பாவம் கஷ்டப்பட்டுருக்கா இவாளும், எப்படியாவது இவாளுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு பகவானுக்கு தோன்றது, அவளும் பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்றதுனால இப்போ வந்து சுத்தமாக இப்படி வஞ்சனை பண்ணதுனால இந்த பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். இப்போ இது இருந்தார் ஒன்றும் ஒரு பகவான் அசுரர்கள் போய் பகவான்கிட்ட கேட்டிருந்தானா கண்டிப்பாக கொடுத்துருப்பார் பகவான். ஆனால் வஞ்சனை பண்ணி தூக்கின்னு போகணும்னு நினச்சதுனால இந்த பசங்களுக்கு ஒரு டிராப் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே மோகினி அவதாரத்தை எடுக்க போகிறார். இப்படி அவர்கள்லாம் தூக்கின்னு போன உடனே தேவர்கள்லாம் பகவான்கிட்ட வந்து முறையிடுறார்கள், இப்படி ஆயிடுத்தே என்ன பண்ணலாம் அப்படின்னு. இத்தனை பண்ணனா நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு தேவர்களை சமாதானம் படுத்திட்டு பகவான் அங்கேருந்து கிளம்புறார். இங்கே அசுரர்கள்லாம் பார்த்தா அவனுக்குள்ளேயே யூனிட்டி இல்லை, மாற்றி அவன் வந்து எனக்கு தான் அமிர்தம்னு இந்த அமிர்த கலசம் பார்த்தா அந்த ஆகாயத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அவாக்குள்ளேயே ஒருத்தன் வந்து உட்காந்து வச்சு நம்ம சாப்பிட்லான்னு ஆரம்பிச்சோன்னா என்னென்ன சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். சண்டை போடுறதுனால என்ன மிச்சம்னா ஒருத்தனுக்கும் ஒன்றும் கிடைக்கல, நீ சாப்பிட்ற நான் சாப்பிட்றேன் நான் நிறையா சாப்பிட்றேன் அப்படின்னு அவாக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இதனால பகவான் சர்வதா கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்.
இதை தூக்கிட்டு தேவர்களுக்கு ஓடுறதுக்கும் முடியும். ஆனால் பகவானுக்கு கட்டுப்பட்டு அவள் பகவா சொன்னதை கேட்டுண்டு அமிர்தம் வர பரியந்தம் காத்துன்றதா. ஆகையால் இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை பகவானுக்கு வந்ததுனால இந்த வஞ்சனையாக தூக்கின்னு போன அசுர பசங்களுக்கு ஒரு சொட்டும் கிடையாது அப்படின்றது போல பகவான் அங்கேருந்து மறையறார். மறைஞ்சி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வரார் பிரபு. யோஷித் ரூபம் அனிர்தேசியம்னு பிரம்மனிஷ்டால் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அவதாரம் முன்பும் கிடையாது, இனிமே வருமானம் தெரியாது. அப்படி ஒரு ரூபம் என்னன்னா இங்க ஸ்திரீயாக அவதாரம் பண்றார் பிரபு. இப்படி ஒரு ஸ்திரீ இந்த உலக சிருஷ்டிலே கிடையாது. அப்படி ஒரு ஸ்திரீயா என்ன, எந்த ஒரு ஸ்திரீயை பார்த்து கப்சிப்புன்னு அத்தனை பேர் அடங்கிட்டாலாம். தேவர்களுக்கே ஆசையா இருக்கான் அந்த அம்மாவை பார்த்தா. அப்படி ஒரு அழகியா இருக்கா, உத்தம ஸ்திரீ லட்சணம். அந்த ஸ்திரீ லட்சணத்தோட அசுரர்கள்லாம் பார்க்கறான், யாரா இந்த பெண்மணி, எங்கேருந்து வந்தா, இவ எங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு ஆசை பொங்குறது அந்த பெண்ணை பார்த்தா. மயக்கணும்னா காமத்தினால தானே மயக்க முடியும். பகவான் அந்த மாதிரி காம விருத்தியை உண்டாக்குவது போல, ஆசையை உண்டாக்குவது போல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அப்படி ஒரு ஒய்யாரமாக அப்படியே கொல் கொல் கல் கல் கல்னு கொலுசை காலில் போட்டுண்டு நல்ல ஒரு வஸ்திரத்தை தரிச்சுண்டு மோகினி அவதாரத்தோட பகவான் கையில் அந்த புடவையினுடைய அந்த நுனியை கையில் இப்படி வச்சுட்டு ஒய்யாரமாக சுத்திண்டு இப்படி அப்படியும் போயிட்டு போயிட்டு வராராம் அவள் கண்ணில் படுறது போல. ஏன்னா ஒரு ரூபத்தை பார்த்து அத்தனை பேரும் வாயை பொழந்துண்டு அப்படியே ஒரு அம்மாவை பார்க்கணுன்னா அந்த அம்மாவோட ரூபம் எப்படி இருந்திருக்கும் அப்படி வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டால். அப்படி பகவான் வந்தாரா இந்த பசங்களை இப்படி வஞ்சனையாக அமிர்தத்தை தூக்கின்னு போனோன்னே இப்படி தான் மயக்க முடியும் அப்படின்றது போல் பகவான் அந்த ரூபத்தை எடுத்துன்னு இப்படி உயாரமாக நடந்து போயிட்டு போயிட்டு வராராம். அப்பப்போ பார்த்து சிரிக்கிறது அப்படியே எல்லாருக்கும் ஏதோ ராஜ்யத்தை கொடுத்தா மாதிரி இருக்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த அம்மா தான் ரொம்ப முக்கியம், இந்த அம்மா கூட நாம் இருக்கிறது தான் இப்போதைக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம் போல் அந்த அமிர்த கலசத்தையே மறக்கிறது போல் இந்த பகவான் பண்ணுறார் தன் மாயையினால. அப்பேற்பட்ட பகவான் மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆகுது. பாகவதத்தில் இந்த அத்தியாயம் அற்புதமான சரித்திரம். இந்த அத்தியாயத்தில் பகவான் எத்தனை அவதாரங்கள் பாருங்க. இந்த அத்தியாயத்தில் பகவான் கூர்மாவதாரமாக இருந்து அந்த மந்திரமலையை காப்பாற்றின்னு இருக்கார். வைகுண்டவாசியாக இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் அந்த கடைஞ்சின்னு இருக்கார் ரெண்டு பக்கமும். அதுக்கும் மேலே விராட் ரூபனாக இருந்துட்டு மேலே கைகளை வச்சுன்னு கடையிறாராம். பகவான் இத்தனையாக கருடாருடனாகவும் பார்த்துட்டு இருக்கார். அடுத்ததாக சாட்சாத் பகவானே தன்வந்தரியாக அவதாரம் பண்றார். தன்வந்தரியாக அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட பிரபுவே மோகினியாக அவதாரம் பண்ணார்னு இத்தனை அவதாரங்கள் ஒரே சரித்திரத்தில் அது 8வது அத்தியாயத்தில் அமைஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே சிகரம் வைக்கிறது போல மகாலட்சுமி அம்மாவனுடைய அவதாரம். நம்மளுடைய என்ன ஆச்சரியம், மகா அம்பாளுடைய கருணை. சரியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் 8வது அம்சமாக 8வது பொருளாக அஷ்டலக்ஷ்மியோட மகாலட்சுமி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணா அப்படின்றது இந்த மகாலட்சுமியினுடைய அவதாரம். எல்லோரும் இந்த அவதார சரித்திரத்தை பாராயணம் பண்ணி சுவாமிக்கு எல்லோரும் சமர்ப்பிப்போம். அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலும் எல்லோரும் கறந்து பாராயணம் பண்ணுவோம். அதாஷ்டமோऽध्यायः ஸ்ரீசுகோவாச பீதே கரே விருஷாங்கேண பிரீதாஸ்தே அமரதானவாः மமன்சுः तरसा सिन्धुं हविर्धानि ततो अभवत् ताम् अग्निहोत्रीं ऋषयः जगृहुः ब्रह्मवादिनः यज्ञस्य देवयानस्य मेध्याय हविषे नृपा ततः उच्चैश्रवानाम हयोभूत् चन्द्रपाण्डुरः तस्मिन् बलिः स्पृहां चक्रे नेन्द्र ईश्वरशिक्षया तत ऐरावतो नाम वारणेन्द्रो विनिर्गतः दन्तैः चतुर्भिः श्वेताद्रैः हरन् भगवतो महिं कौस्तुभाख्यम् अभूत् रत्नं पद्मरागो
महोदधेः तस्मिन् हरिः स्पृहां चक्रे वक्षो अलङ्करणे मनौ ततो अभवत् पारिजातः सुरलोकविभूषणं पूरयति अर्थिनो योऽर्थैः शश्वत् भुवि यथा भवान् ततश्च अप्सरसो जाताः निष्ककण्ठ्यः सुवाससः रमण्यः स्वर्गिणां वल्गु गतिलीलावलोकनैः. மேல மகாலட்சுமியினுடைய ஆவிர்பாவம் இங்கே பாகவதத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, 8வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகமாக அந்த அஷ்டலக்ஷ்மியாக அஷ்டகலைகளோட மகாலட்சுமி வெளில வந்தான்னு சொல்லிட்டு அந்த பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி வந்தான்னு இப்படி அம்பாள் ஆவிர்பாவனான ஸ்லோகம் இது. இது 8வது ஸ்லோகம். இது முக்கியமான ஸ்லோகமாக சொல்லப்படுறது. இதை மகாலட்சுமி அவதாரமாக இதை எல்லோரும் பூர்த்தி கொள்ளலாம். ததச்சாவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத்பரா ரஞ்சயந்தி திஷः காந்த்யா வித்யுத் சௌதாமணி யதா தஸ்யாம் சக்ருஹு ஸ்பிருஹாம் சர்வே சசுராசுரமானவாः ரூபௌதார்ய வயோர்வர்ண மஹிமா க்ஷிப்தசேதசः தஸ்யா ஆசனமானின்யே மஹேந்திரः மகதத்புதம் மூர்த்திமத்யः சரிச்ச்ரேஷ்டாः हेमकुम्भैः जलं शुचि आभिषेचनिका भूमिः आहरत् सकलौषधीः गावः पञ्च पवित्राणि वसन्तो मधुमाधवो ऋषयः कल्पयाञ्चक्रुः अभिषेकं यथाविधि जगुः भद्राणि गन्धर्वाः नट्यश्च ननुर्तुर्जगुः मेघामृदङ्गपणव मुरजानक गोमुखान् व्यनादयन् शङ्खवेणु वीणास्तुमुल निस्वनान् ततः अभिषिषिचुः देवीं श्रियं पद्मकरां सतीं दिगिभाः पूर्णकलशैः सूक्तवाक्यैः द्विजेरितैः समुद्रः पीतकौशेय वाससी समुपाहरत् वरुणः स्रजं वैजयन्तीं मधुना मत्तषट्पदां भूषणानि विचित्राणि विश्वकर्मा प्रजापतिः हारं सरस्वती पद्मम् अजो नागाश्च कुण्डले ततः कृतस्वस्त्ययनोत्पलस्त्रजं न दद्विरेफां परिगृह्य पाणिना चचालवक्त्रं सुकपोलकुण्डलं सव्रीडहासं दधति सुशोभनम् स्तनद्वयं चातिकृशोदरी समं निरन्तरं चन्दनकुङ्कुमोक्षितं ततस्ततो
नूपुरवल्गुषिञ्चितैः विसर्पति हेमलतेव सा बभो विलोकयन्ती निरवद्यमात्मनः पदं ध्रुवं चाव्यभिचारि सद्गुणम् गन्धर्वयक्षासुर सिद्धचारण त्रैविष्टपेयादिषु नान्वविन्दता नूनं तपो यस्य न मन्युनिर्जयः ज्ञानं क्वचित् तच्च न सङ्गवर्जितम् कश्चिन्महान् तस्य न कामनिर्जयः स ईश्वरः किं परतो व्यपाश्रयः धर्मः क्वचित् तत्र न भूतसौहृदम् त्यागः क्वचित् तत्र न मुक्तिकारणम् वीर्यं न पुंसोऽस्ति अजवेगनिष्कृतं न हि द्वितीयः गुणसङ्गवर्जितः क्वचिच्चिरायुः न हि शीलमङ्गलं क्वचित्तदप्यस्ति न वेद्यमायुषः यत्रो भयं कुत्र च सोऽपि अमङ्गलः सुमङ्गलः कश्चन काङ्क्षते हि माम् एवं विमृश्य अव्यभिचारि सद्गुणैः वरं निजैकाश्रयतया गुणाश्रयम् वव्रे वरं सर्वगुणैरपेक्षितं रमामुकुन्दं निरपेक्षमीप्सितम् तस्यां सदेशवुशतीं नवकञ्जमालां माद्यन्मधुव्रत वरूथगिरोपघुष्टां तस्थौ निधाय निकटे तदुरस्वधाम सौव्रीडहास विकसन्नयनेन याता तस्याश्रियः त्रिजगतो जनको जनन्या वक्षो निवासम् अकरोत् परमं विभूतेः श्रीस्वाः प्रजाः सकरुणेन निरीक्षणेन यत्र स्थितैधयत साधिपतीं स्त्रिलोकान् शङ्खतूर्यमृदङ्गाणां वादित्राणां पृथुस्वनः देवानुगानां सस्त्रीणां नृत्यतां गायतामभूत् ब्रह्मरुद्र अङ्गिरो मुख्याः सर्वे विश्वसृजो विभुम् ईडिरे अवितथैर्मन्त्रैः तल्लिङ्गैः पुष्पवर्षिणः श्रिया विलोकिता देवाः सप्रजापतयः प्रजाः शीलादिगुणसम्पन्नाः लेभिरे निर्वृतिं परां निस्सत्त्वा लोलुपाराजन् निरुद्योगागतत्रपाः यदा च उपेक्षिता लक्ष्म्या बभूवुः दैत्यदानवाः अथासीत् वारुणी देवी कन्याकमललोचना असुराः जगृहुः तां वै हरेः अनुमतेन ते
अथो दधेः मथ्यमानात् काश्यपैः अमृतार्थिभिः उदतिष्ठन् महाराज पुरुषः परमाद्भुतः दीर्घपीवरदोर्दण्डः कम्बुग्रीवो अरुणेक्षणः श्यामलः तरुणस्रग्वी सर्वाभरणभूषितः पीतवासा महोरस्कः सुमुष्टमणिकुण्डलः स्निग्धकुञ्चितकेशान्तः सुभगः सिंहविक्रमः अमृतापूर्णकलशं बिभ्रत् वलयभूषितः स वै भागवतः साक्षात् विष्णोः अंशांशसम्भवः धन्वन्तरिः इति ख्यातः आयुर्वेददृगिज्यभाक् तमालोक्य असुराः सर्वे कलशं च अमृताभृतं लिप्सन्तः सर्ववस्तूनि कलशं तरसाहरन् नीयमाने असुरैः तस्मिन् कलशे अमृतभाजने विषण्णमनसो देवाः हरिं शरणमाययुः इति तद्दैन्यम् आलोक्य भगवान् भृत्यकामकृत् मा खिद्यत मितोऽर्थं वः साधयिष्ये स्वमायया मिथः कलिरभूत् तेषां तदर्थे तर्षचेतसाम् अहं पूर्वं न त्वमिति प्रभो देवाः स्वं भागमर्हन्ति ये तुल्यायास हेतवः सत्रयाग इवैतस्मिन् एष धर्मः सनातनः इति स्वान् प्रत्यषेधन्वै दैतेया जातमत्सराः दुर्बलाः प्रबलान् राजन् गृहीतकलशान्मुहुः एतस्मिन्नन्तरे विष्णुः सर्वोपाय विधीश्वरः योषिद्रूपम् अनिर्देश्यम् दधार परमाद्भुतम् प्रेक्षणीय उत्पलश्यामम् सर्वावयवसुन्दरम् समानकर्णाभरणम् सुकपोलोन्नसाननम् नवयौवन निर्वृत्त स्तनभारकृशोदरम् मुखामोदानु रक्ताली झङ्कारोद्विग्नलोचनम् बिभ्रत् स्वकेशभारेण मालाम् उत्फुल्लमल्लिकाम् सुग्रीवकण्ठाभरणम् सुभुजाङ्गदभूषितम् विरजाम्बर संवीत नितम्बद्वीप शोभया काञ्च्या प्रविलसद्वल्गु चलच्चरननूपुरम्
सौरीड स्मितविक्षिप्त भ्रूविलासावलोकनैः दैत्ययूथप चेतस्सु काममुद्दीपयन् मुहुः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे भगवन्मायोपलम्भनं नाम अष्टमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।